Hi students, good evening all pa. Hello, hi. The very happy evening. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So the final year of school இல்லையா? ஸோ ப்ரிப்பரேஷன் மோடில் எப்படிப்பா போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம் யூனிட் டெஸ்ட் அண்ட் மந்த்லி டெஸ்ட் அந்த மாதிரி வந்து லைனாக ஸோ உங்களுக்கு வந்து வச்சுட்டே இருக்க போகிறாங்க. ஸோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? அண்ட் ஒவ்வொரு சாப்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கான்செப்ட் வைஸ் கொஞ்சம் கிளியராக இருங்க. ஸோ எவ்ரி கிளாஸில் நான் சொல்லிட்டு இருக்கேன், கான்செப்ட் தெரில அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கான்செப்டில் கிளியராக இருங்க. ஓகேவா? எஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராப்ளம் சால்விங் எல்லாமே. ஓகே, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான். நீங்கள் ஃபஸ்ட்டு கான்செப்ட் கிளியராக இருக்கணும், அதுக்கப்புறமா ப்ராப்ளம் சால்விங் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் வந்து தெளிவாக பாருங்கள். ஸோ அதில் பேராகிராஃப் எழுதுறதுல த நம்பர் ஆஃப் பேராகிராஃப்ஸ் அதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. அதில் கண்டென்ட் இருக்கா அதுதான் வந்து முக்கியம். சரியா? முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு படிங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே. ஓகே, ஹாய் ஏஞ்சல் அண்ட் ஜயத். ஹாய் ஜயத். Okay, hi pa, hi, good evening. ஸோ மேக்ஸில் சாப்டர் 1 வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஸோ த ரியல் அண்ட் இமேஜினரிங்கிற ரெண்டே விஷயத்தை வச்சு தான் ஃபுல்லாக வந்து படிப்பீங்க. தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன கிளாஸ்லேருந்தே நம்ம ஹோல் நம்பர்னா என்ன, ரியல் நம்பர்னா என்ன, நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன, இர்ரேஷனல்னா என்ன, அந்த மாதிரி வந்து நம்ம நிறைய விஷயம் படிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ த ரியல் நம்பர்ஸ்குள்ளே வந்துட்டு த ஹோல் நேச்சுரல் நம்பர்ஸ் இருப்பாங்க, ரேஷனல் நம்பர்ஸ் இருப்பாங்க, இர்ரேஷனல் நம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாமே ரியல் நம்பர்ஸ்குள்ள இருப்பாங்க. சரியா? அந்த ரியல் நம்பர்ஸை தாண்டி இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இமேஜினரி. ஓகேவா? ஸோ இமேஜினரி நம்பர்ஸ், இமேஜினரி பார்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து படிக்கிறது தான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா? அதுல வந்துட்டு உங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. கான்ஜுகேட்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்னு தெரியணும். அதே மாதிரி லைக் மாடுலஸ் எடுக்கணும்னா அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டின்னு தெரியணும். அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த சாப்டர் வந்து கிளியராக கம்ப்ளீட் பண்ண முடியும். இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான சாப்டர். ஓகேவா? இதில் வர்ற மெயின் ட்ராபேக் என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? மல்டிப்ளிகேஷன் பண்ணி அந்த இடத்துல வேல்யூவை நம்ம தப்பாக போட்டுருவோம். அது மட்டும்தான் பெரிய ட்ராபேக்காக இருக்கும். ஸோ அதர்வைஸ் இட் இஸ் அ வெரி ஈஸி ஒன்லி. ஓகேவா? Hi Balasubramaniam and someone guy பேர் தெரில, பேர் மட்டும் சொல்லிருங்க. ஓகேவா? ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா? ஸோ சாப்டர் 2 தான் வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஹாய் ஜெயஸ்ரீ, குட் ஈவினிங். குட் ஈவினிங்மா. ஹாய் பிருந்தா. எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா? ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? இல்லை வந்துட்டு இன்னும் இந்த சாப்டரை பற்றி ஏதாவது இன்டெப்த்தாக ஏதாவது தெரியணுமா? ஓகே, ரெண்டே விஷயம் தான் பார்க்க போறீங்க. அகைன் நான் சொல்றேன், ரியல் நம்பர்ஸ் அண்ட் இமேஜினரி நம்பர்ஸ்ன்னு சொல்லி ரெண்டு பேர்த்த தான் வந்து பார்க்க போறீங்க. சரியா? ஸோ இதில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு நம்ம ரியல் இமேஜினரி எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஹாய் ஜெரி, குட் ஈவினிங். ஸோ வாட்ஸ் யுவர் நேம்? ஓகே, இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நான் எடுக்கிறேன். சரியா? ஹாய் சத்யபிரியா. ஹாய்டா. ஹாய், குட் ஈவினிங்மா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒருத்தங்களை நான் எடுக்கிறேன். சரியா? இப்படி ஒருத்தங்களை எடுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, அதாவது ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம எடுக்கிறோம். சரியா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் சேம் டைமில் நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். சரியா? ரெண்டையுமே நான் ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு சொல்லி வந்திருக்கு. சரியா? இப்போ இந்த ஸ்கொயர் நீங்கள் ஆப்போசிட் சைடில் போகும்போது என்ன ஆகும்? இட் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு சொல்லி வருமா? பிளஸ் ஆர் மைனஸ் 1 வருமா? அதாவது ரூட்டுக்குள்ள இந்த வேல்யூ வரும். கரெக்டா? ரூட்டுக்குள்ள இந்த வேல்யூ வரும். அதை நீங்க எப்படி எடுப்பீங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 எடுப்போமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நான் எடுக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1. ஏன்னா நமக்கு ஆப்போசிட் சைடில் மைனஸ் 1 தானே இருக்காங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 எடுத்துட்டோம். இவங்களை நீங்க எப்படி எடுப்பீங்க? இந்த மைனஸ் 1 எப்படி நீங்க எடுப்பீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 இருக்காங்க இல்லையா, அவங்கள நீங்க எப்படி எடுப்பீங்க? ஹாப்பி ஈவினிங் சஹானா.
ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் டிஃபரன்ஸ் வச்சு நம்ம ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா. இவங்களை வந்து ஐன்னு சொல்லி நீங்கள் எடுப்பீங்க, தட் இஸ் இமேஜினரி பார்ட். இவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எடுப்பீங்க, சரிங்களா? ஓகேவா? எஸ். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு நார்மலாக ரியல் நம்பர்ஸ் வச்சு தான் இது வரைக்கும் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த செக்ஷன்ல இருந்து நம்ம இமேஜினரி பார்ட் வச்சும் நம்ம வந்து பார்க்கலாம், சரி? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த பவர்ஸ் ஆஃப் இமேஜினரி யூனிட் ஐ, அதாவது இதில் இருக்கிற மொத்தமாக 4 வேல்யூஸ் தான். 4 வேல்யூஸ் தெரிஞ்சதுன்னா போதும். I to the power of 1, power 2, power 3, power 4. ஸோ இவங்க 4 பேர்த்த வச்சு தான் நீங்கள் ஃபுல்லாகவே டிரைவ் பண்ண போகிறீங்க, சரிங்களா? இந்த 4 டேர்ம் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். I to the power of 1, ஓகேவா? எஸ். ஸோ 0 வச்சுக்கலாம், 0 நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எனிதிங் பவர் 0 உங்களுக்கே வேல்யூ தெரியும். ஸோ I to the power of 0 equal to 1, சரியா? ஸோ I to the power of 1, I square, I cube and I to the power of 4, சரிங்களா? இது வந்து நம்மளோட பேசிக் வேல்யூஸ். இவங்க வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? இவங்க தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சாப்டரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும், அதர்வைஸ் 0, ஓகேவா? ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஐ ஸ்கொயர்னு நிறைய இடத்துல நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். அப்போ அந்த இடத்துல ஐ ஸ்கொயரோட நிறுத்திட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஐ ஸ்கொயரோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ I to the power of 1 அப்படின்னா அதோட வேல்யூ என்னவா வரும்? ஸோ எனிதிங் பவர் த வேல்யூ 1ன்னா ஸோ த சேம் ரிமைனிங் டேர்ம் தான் வருவாங்க இல்லையா? அப்போ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ அப்படிங்கிற டேர்ம் வரும். ஸோ ஐ ஸ்கொயர் அப்படிங்கிற அவங்களோட டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1, சரியா? ஸோ இப்போ ஐ கியூபை நம்ம எப்படி எடுக்கலாம்? ஐ ஸ்கொயர் இன்டூ ஐன்னு எடுக்கலாமா? ஸோ ஐ ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும். ஓகே சஹனா, ஓகே. மணி 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம்ப்பா. -1 into ஐயா, அப்போ இந்த வேல்யூ என்ன வரும்? -i அப்படின்னு சொல்லி நமக்கு சேஞ்ச் ஆயிடும், சரிங்களா? அடுத்தது I to the power of 4. I to the power of 4 நீங்கள் எப்படி எடுக்கலாம்? ஐ ஸ்கொயர்னு எடுக்கலாமா? அப்போ ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன? -1 இல்லையா? -1. அப்போ -1 into -1, ஸோ யூ கெட் தி வேல்யூ 1. ஓகேவா? இந்த 4 வேல்யூஸ் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 4, 5, ஓகேவா? இந்த வேல்யூஸ் சரியா? மெமரி பண்ணிக்கோங்க, வேற ஆப்ஷன் கிடையாது. இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ். ஸோ இப்போ ஒவ்வொரு ப்ராப்ளமா நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம், ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன்? I to the power of 4 வரைக்கும் நம்ம வந்து எடுத்திருக்கோம் இல்லையா? Yes, sum of 4 consecutive imaginary numbers equal to 0. So இது வந்து important 1 mark question பா. 1 markல கண்டிப்பா இது வந்து கேட்பாங்க, சரியா? ஸோ இப்போ வந்துட்டு ஒவ்வொரு டேர்மா வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் I to the power of 4 வரைக்கும் தான் நம்மளோட வேல்யூ வந்து அப்ளிகபிள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் தமிழில் தான் எடுத்துட்டு இருக்கேம்மா, ஓகேவா? எஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்கு? I to the power of 1729 இருக்கு. அப்போ இவங்களை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம்? எஸ், ஆப்வியஸ்லி எஸ் சஹானா. ஸோ இப்போ இவங்களை என்ன பண்ணலாம்? 1729 டிவைடட் பை 4 பண்ணுவீங்க. ஸோ 4 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூஸ் வருதுன்னு வந்து பாருங்க. அதாவது டிவிசிபிள் பை 4 அவங்க வந்து இருக்கணும், சரியா? இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம வேல்யூ வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். அப்போ இந்த I to the power of 1729 இருக்காங்க இல்லையா? அவங்கள நீங்கள் எப்படி வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்களை 4ஆல டிவைட் பண்ண முடியுதான்னு பாருங்களேன். 4ஆல டிவைட் பண்ண முடியுதா? அதில் ஏதாவது ரிமைண்டர் வேல்யூ இருக்காங்களா என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஜஸ்ட் டிவைட் பை 4 வந்து பண்ணுங்க. 4 டைம்ஸ் பண்ணுவீங்க, 16 வரும். ஸோ த ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 இருக்கு. ஸோ 3 டைம்ஸ் பண்ணுவீங்க. அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 வந்து 2 டைம்ஸ் வந்து நம்ம பண்ணலாம் இல்லையா? அப்போ ரிமைனிங் வந்து நமக்கு 1 கிடைக்கும். எஸ், 4, 1, 2. ஸோ த ரிமைண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த டேர்மை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்? ஸோ I to the power of 1728 28 வரைக்கும் நமக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? ஸோ 28 வரைக்கும் கிடைச்சனால ஸோ இதை என்ன பண்ணலாம்? மல்டிப்ளிகேஷனில் எழுதுறீங்க, ஓகேவா? மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த பவர் வேல்யூஸை நான் இப்படி எழுதுறேன், ஓகேவா? +1ன்னு சொல்லி நான் எழுதுறேன். ஸோ பவர் வேல்யூ அடிஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 3 டைம்ஸ். சொல்லும்போது நானும் 3 டைம்ஸ்ன்னு சொல்லிட்டேன், நான் எழுதும் போது நானுமே வந்து 1ன்னு சொல்லி எழுதிட்டேன். இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ், சரியா? ஸோ இப்போ என்ன வரும்? I to the power of 1728 + 1ன்னு எடுத்திருக்கேன். அப்போ வந்து மேலே வந்து பவர் வேல்யூ அடிஷ்னலாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ மல்டிப்ளிகேஷனில் எடுத்து எழுதுவீங்களா? ஸோ I to the power of 1728 into I to the power of 1. ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ டிவிசிபிள் பை 4, கரெக்டா? இந்த வேல்யூ வந்துட்டு டிவிசிபிள் பை 4. அப்போ இதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? த ஹோல் வேல்யூ
இப்போ ஸ்டார்ட் ஆகி 10 minutes ஆச்சுமா. ஸோ இந்த ஹோல் வேல்யூவை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? இட் இஸ் ஆப்வியஸ்லி டிவிசிபிள் பை 4. டிவிசிபிள் பை 4 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டிய வேல்யூ 1. ஏன்னா I பவர் 4ஓட வேல்யூ என்னன்னு எடுத்திருந்தோம்? இட் இஸ் 1 இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ I to the power of 1ஓட வேல்யூ என்ன? I தான் இல்லையா? அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா I அப்படின்னு சொல்லி இருக்கும். சரியா? ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு I அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? ஓகேவா? இப்போ அடுத்த क्वेश्चन சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? I to the power of 7 கொடுத்திருக்காங்க. சோ இவங்க எப்படி நீங்க எழுதுவீங்க? இதோட ஆன்சரை நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். வெறும் I to the power of 7 கொடுத்திருக்காங்க. எப்படி எழுதுவீங்க? ஆன்சர் மட்டும் சொல்லுங்க பாப்போம். சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. சேம் அதே ப்ரொசீஜர் தான், டிவைடட் பை 4 பண்ணணும். ஓகே சஹனா, ஓகே குட். ஸோ இவங்களை என்ன பண்ணலாம்? I to the power of 4 plus 3ன்னு சொல்லி எடுக்கலாமா? அப்போ இங்கே என்ன வரும்? I power 4 into I power 3ன்னு இருக்கும். அப்போ I to the power of 4ஓட வேல்யூ நமக்கு 1ன்னு தெரியும். அண்ட் I கியூபோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் I இல்லையா? மைனஸ் I. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா you get the value மைனஸ் I. ஓகேவா? மைனஸ் I. சரியா? இவ்வளோதான், சிம்பிள் தான். இதையவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட 2 டேர்ம் சேர்த்து உங்களுக்கு 1 மார்க்ஸில் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி வேல்யூஸை வச்சு உங்களுக்கு இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து கம்பல்சரி கொஷினில் கேட்கலாம். சரிங்களா? இன்வர்ஸ் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் ரெசிப்ரோக்கெலாம் நீங்கள் டேர்ம்ஸ் வந்து எடுப்பீங்க. சரியா? அந்த மாதிரி உங்களுக்கு கம்பல்சரி கொஷினில் கேட்கறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து இந்த கொஷின் சிம்பிளிஃபை பண்ணலாமா? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கப்பா? ஸோ I to the power of 1947 கொடுத்துருக்காங்க. 1947 plus I to the power of 1950. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த டேர்ம்ஸை தனித்தனியாக என்ன பண்ணணும்? டிவைடட் பை 4 பண்ணணும். ஸோ 1947 நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணணும். அண்ட் 1950வையும் 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 4ஆல் டிவைட் பண்ண என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ். ஸோ கேல்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ 1947 நீங்கள் டிவைட் பண்ணணும், 4ஆல் டிவைட் பண்ணணும். சரியா? டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு சொல்லுங்கப்பா. அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் டு கேல்குலேட் ரிமைண்டர் வேல்யூமா. ரிமைண்டர் வேல்யூவை மறந்துடாதீங்க. சரிங்களா? ரிமைண்டர் வேல்யூ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? 486 plus 3. ஹாய் விஷ்ணு பிரசாத். ஏ சஹானா, குட்மா. 486 plus 3 ஷோர் கரெக்டு தானே? ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? I to the power of 4 into 483. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ன்னு சொல்லி இருப்பாங்க. சரிங்களா? ப்ளஸ் 3ன்னு சொல்லி இருப்பாங்க. அண்ட் இங்கே வந்துட்டு I to the power of 4 into சேம் நீங்கள் என்ன பண்ணணும்? சஹனா, ஓகே. எஸ். ஸோ I to the power of அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம்ஸை 4ஆல் நீங்கள் டிவைட் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருதுப்பா? எஸ். என்ன வேல்யூ கிடைக்குது பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இங்கே லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிடுங்க. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே. எஸ். உங்கள் அட்டெண்டன்ஸ் மட்டும் சொல்லிடுங்கப்பா. 480. இது 486 தானே? 487மா. 487 வருவாங்க. அந்த ரிமைண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 உங்களுக்கு வருவாங்க. சரிங்களா? ரிமைண்டர் வந்து 2. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இட் இஸ் ஆப்வியஸ்லி மல்டிபிள், அதாவது டிவிசிபிள் பை 4 தான் இல்லையா? அப்போ அவங்கள நீங்கள் டேரெக்டாக 1ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா I கியூப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? இந்த இடத்துல வந்து 1 இன்டூ இங்கே எப்படி எடுப்பீங்க? I ஸ்கொயர்னு எடுப்பீங்க. I கியூபோட வேல்யூ என்னப்பா? ஓகே. வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங்ப்பா. இட்ஸ் ஓகே சஹானா, இட்ஸ் ஓகே. 10th வந்து நாளைக்கு இருக்குப்பா. 10th நாளைக்கு இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ I கியூபோட வேல்யூ, ஹாய் ஹர்ஷினி, குட் ஈவினிங். மைனஸ் I இல்லையா? எஸ் சஹானா. ஸோ I ஸ்கொயரோட வேல்யூ என்னப்பா? -1 இல்லைங்களா? அப்போ -I -1 இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? -I அண்ட் -1 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? எஸ் யாழி, ஓகே டன். வந்ததுமே ஒரே புன்னகை தான். ஏன்பா? ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் கொஷின்மா.
ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு சம்மேஷன் ப்ராப்பர்ட்டி வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஓகே நம்மளால வந்து ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. காமர்ஸ் வந்து எப்போ இருக்கும்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன்ப்பா, சரிங்களா, ஓகேவா. ஸோ உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம் எப்போ இருக்கும் அண்ட் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ லைவ்ல இருக்கிறவங்க மட்டும் உங்கள் அட்டெண்டன்ஸ் சொல்லிடுங்க, ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே. ஓகேவாமா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மேஷன் ப்ராப்பர்ட்டி வச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா, சம்மேஷன் ப்ராப்பர்ட்டி. அப்போ சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to 1 or 2 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, i to the power of n. அதாவது இந்த டேர்ம் எது வரைக்கும் போகும், i ஸ்கொயர் i பவர் 1 பிளஸ் i ஸ்கொயர் i கியூப் i to the power of 4. ஓகே ஹர்ஷினி, ஓகே. ஸோ இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அப் டு 1 or 2 வரைக்கும் போவாங்க இல்லையா. ஸோ I power 1 I square I cube I to the power of 4, so I to the power of 5, so like that it goes on I to the power of 2 வரைக்கும் இருக்கும், சரிங்களா. இதை நீங்க என்ன பண்ணணும், 4 தனித்தனியா நீங்க ஸ்ப்ளிட் பண்ணணும் இல்லையா. அப்ப எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க, எஸ். ஸோ இதை வந்து நீங்க தனித்தனியா வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இங்கே என்ன வரும், 5 times 6 7 8. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு 100 வரைக்கும் வரும். ஏன்னா 25 4s 100 இல்லையா, 100 வரைக்கும் வருவாங்க, சரிங்களா. 100 வரைக்கும் வந்துட்டு ஸோ ஃபைனலி வந்துட்டு i to the power of 1 or 2 அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அப்போ இந்த டேர்மை நீங்கள் எப்படி எழுதலாம், i to the power of 4 into 25 plus 2 சொல்லி எழுதலாமா, plus 2 சொல்லி எழுதலாம், சரியா. ஸோ இந்த டேர்ம் எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் டேர்ம் இட் இஸ் ஆப்வியஸ்லி 1 இல்லையா. ஸோ இன்டூ ஐ ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இதோட ரிசல்டன்ட் வேல்யூ என்னவா இருக்கும்ப்பா, எஸ். ஸோ இதோட ரிசல்டன்ட் வேல்யூ என்னவா இருக்கும். ஸோ இது வந்து சம்மேஷன் ப்ராப்பர்ட்டியில் இருக்கு. ஸோ மஸ்ட் கிளியர் வித் தட்மா. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக எடுக்க முடியாது, ஓகேவா, நீங்க டைரக்டா எடுக்க முடியாது. ஸோ இது வந்து சம்மேஷன் ப்ராப்பர்ட்டியில இருக்கு. அப்போ இது எப்படி எடுப்பீங்க அப்படின்னா இந்த ஹோல் வேல்யூவை நீங்க கால்குலேட் பண்ணணும், சரியா. ஸோ ஃபைனலி யூ ஹாவ் த வேல்யூ 101 plus 102. ஸோ இது வந்து சம்மேஷன்ல இருக்கு. ஸோ நீங்க டைரக்டா எடுக்க முடியாது, சரியா. ஸோ இந்த வேல்யூக்கும் நீங்க தனித்தனியா வந்துட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ ஐயோட i to the power of 1 வேல்யூ என்ன, i தான் இல்லையா. ஸோ i அண்ட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா -1 வரும், -i அண்ட் +1. ஸோ இந்த வேல்யூஸ் கரெக்டா இருக்கா, கரெக்டா இருக்கா. இதுதான் நம்மளோட 4 வேல்யூஸ் இல்லையா. அதே மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா இங்கேயும் ரிப்பீட் ஆகும், சரி. எந்த இடத்துலையும் அதே தான் ரிப்பீட் ஆகும். ஐன்னு சொல்லி வரும் and -1 -i +1 சொல்லி வரும், சரியா. இப்போ இங்க வந்துட்டு i to the power of 101 and i to the power of 102 வரைக்கும் இருக்கு, சரிங்களா. 2 வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 0 ஆயிரும். ஏன்னா பிளஸ் ஐ இருக்கு மைனஸ் ஐ இருக்கு இல்லையா. இங்க வந்து -1 இருக்கு +1 இருக்கு. ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆயிருவாங்க. அப்போ இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன ஆகும், 0 அப்படின்னு ஆயிரும், சரிங்களா. இந்த வேல்யூ 0ன்னு ஆயிரும். அப்போ 0 + 0 + 0 அப் டு வந்து பாத்தீங்க அப்படின்னா i to the power of 101 and i to the power of 102 வரைக்கும் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் வேல்யூ இருக்காங்க இல்லையா, அவங்கள மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா போதும், சரியா. ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 ஆயிரும். அப்போ இவங்களை என்ன பண்ணலாம், நீங்க 4 into 25 எடுத்துக்கலாம் +1 and i to the power of 4 into 25 +2 சொல்லி எடுத்துக்கலாம், சரிங்களா. ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் எல்லாமே 0ன்னு ஆயிரும். லாஸ்ட் இருக்கிற அந்த 2 வேல்யூஸ் மட்டும் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா போதும், சரியா. அப்போ இந்த வேல்யூ வந்து 1 மாறிடும். அண்ட் இங்க வந்து நமக்கு என்ன வரும், வெறும் i மட்டும் இருக்கும் இல்லையா, வெறும் i மட்டும் இருக்கும். ஸோ the next வேல்யூ இந்த இடத்துல 1ன்னு வரும்பா. அண்ட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா i ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ இங்க வந்துட்டு +i அண்ட் இங்க வந்து -1 அப்படின்னு சொல்லி வரும், சரிங்களா. -1 அப்படின்னு சொல்லி வரும். இதை நீங்க வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி வந்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரியல் நம்பரையும் செகண்ட் வந்து இமேஜினரி பார்ட்டையும் எடுத்து எழுதிக்கலாம், ஓகேவா. -1 + iன்னு சொல்லி வரும். இஸ் தட் கிளியர், புரிஞ்சுதா. ஸோ சம்மேஷன்ல இருக்கு. ஸோ டைரக்டா நீங்க எழுத முடியாது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியாப்பா. ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். Simplify the following. Summation n equal to 1 to 12 கொடுத்துருக்காங்க. i to the power of n சேம் அதே மெத்தட் தான், பட் குட்டி வேல்யூ தான் இருக்கு. இதை நீங்க கண்டுபிடிங்க. ஹாய் விஜய், எஸ் சஹனா. இதோட வேல்யூ 0வா, எப்படி 0 வந்துச்சுடா.
ஓகே யாத்ரா, ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்களும் அந்த அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்துங்க உங்கள் நேமை. சரிங்களா? எஸ் யாழி. ஓகே, எப்படி ஜீரோன்னு வரும்? எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவீங்கப்பா? ஸோ I to the power of 1 I square and I cube plus I power 4ன்னு எடுப்பீங்க. இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து 3 டேர்ம்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும் இல்லையா? ஸோ இங்கே வந்து 5 6 7 8 இருக்கும், 9 10 11 12. ஸோ 3 டேர்ம்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க இல்லையா? 3 டேர்ம்ஸாக நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து எடுப்பீங்க. அப்போ இதுவும் நமக்கு ஜீரோன்னு இருக்கும், இதுவும் ஜீரோ, இதுவும் ஜீரோ. அப்போ என்ன ஆகும்? த ஹோல் வேல்யூ பிகம் ஜீரோ. ஓகேவா? எஸ் சஹானா. ஓகேங்களா? 1 2 3யா ஆன்சரா? எப்படி? நேத்து தான் 11th கிளாஸ் பார்த்தோம். கரெக்டாக தான் சொன்னீங்க சஹானா, யூஆர் ரைட். ஸோ இது கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் தானே ஆட் பண்ணுறீங்க, 1 2 3 4 5ன்னு, சாரி 4 வரைக்கும். ஓகேவா? எஸ். ஸோ இட் பிகம் ஜீரோ. சரிங்களா? அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னாலும் இட் பிகம் ஜீரோ தான். சரியா? ஓகேவா? எஸ். ஸோ இது கிளியரா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். ஸோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to 10. ஸோ I to the power of n plus 15 சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இவங்களையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போறீங்க. அகெயின் நெக்ஸ்ட் வீக் இருக்கும்னு நினைக்கிறேன் யாத்ரா. ஆன்சர் 5ஆ? தெரில, சால்வ் பண்ணாதான் எனக்கே தெரியும். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணலாம்ப்பா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவீங்க? I to the power of n plus 15ங்கிறத எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவீங்க? எப்படி வந்து தனித்தனியாக எழுதுவீங்க? ஓகேம்மா, ஓகே ஓகே. ஸோ 11th கிளாஸ் எப்போ இருக்குன்னு சொல்லி வில் அப்டேட் யூ. ஓகேவா? எஸ். ஸோ இது எப்படி எழுதலாம்? I to the power of n. ஸோ தனித்தனியாக எழுதுங்க. ஸோ பவரில் ப்ளஸ் 15 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? I to the power of 15 எழுதலாமா? இது என்ன பண்ணணும்? டிவைடட் பை நீங்கள் 4 பண்ணணுமா? 4 பண்ணீங்க அப்படின்னா I to the power of 48. ஸோ I to the power of 2 கிடைக்குமா? எஸ். I to the power of 2 கிடைக்குமா? இஸ் தட் கிளியர்? ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூ இருக்காங்க இல்லையா, இவங்களை மட்டும் கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், அவங்களோட வேல்யூ என்னென்னு வரும்பா சொல்லுங்க. ஸோ I power 48 இன்டூ I ஸ்கொயரோட வேல்யூ என்ன? அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும். இது 12th கிளாஸ் தானே, நான் ஏன் அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சம்மேஷனில் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to n 10ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதில் வந்து உங்களுக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? I to the power of n plus 15 கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் வேல்யூ 50 அப்படின்னா அதை நீங்கள் மல்டிப்ளிகேஷனில் எழுதுவீங்க. அப்போ என்ன ஆகும்? I to the power of n இன்ட்டு I to the power of 15 இருக்கும். அந்த 50யை 4ஆல் நீங்கள் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணும்போது கெட் தி ரிமைண்டர் வேல்யூ as 2 இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? I to the power of 48 இன்ட்டு I ஸ்கொயர்னு எழுதுவீங்க. இதில் அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்ம எண்ணுக்கு தான் வந்து சம்மேஷன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கரெக்டா? ஸோ ரிமைனிங் இருக்கிற அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ I to the power of 48 இன்ட்டு I ஸ்கொயரோட வேல்யூ என்ன? ஸோ இதோட வேல்யூ 1 தான் இல்லையா? ஸோ 1 இன்ட்டு -1ன்னு வரும். அப்போ இங்கே வந்து வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா -1. எஸ் சஹானா? எஸ் மா, யூ ஆர் ரைட். யாலி நான் செக் பண்ணிக்கிறேன். அண்ட் கார்த்திகா ஓகே, நான் ஆன்சர் செக் பண்ணுறேன். சால்வ் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ இந்த டேர்ம் எப்படி எடுப்பீங்க? -1 இன்டூ சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to 10. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா I to the power of n அப்படின்னு சொல்லி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? -1 இன்டூ, ஸோ இங்கே வேல்யூ I to the power of 1 I ஸ்கொயர் I கியூப் I to the power of 4 இல்லையா? ஸோ இதே மாதிரி என்ன ஆகும்? நமக்கு அடுத்த டேர்ம் அடுத்த செட்டு வருவாங்க. ரிமைனிங் வந்து I to the power of 9 and I to the power of 10 இருப்பாங்க. ஓகேவா? இந்த இடத்துல 5 6 7 இருப்பாங்கப்பா. சரிங்களா? இந்த இடத்துல ஓகேவா? அப்போ இது என்ன ஆகும்? -1 இன்டூ இவங்களும் 0 ஆயிடுவாங்க, இவங்களும் 0 ஆயிடுவாங்க இல்லையா? அப்போ 0 + 0 + I power 9 and I power 10ன்னு இருக்கும். இப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா I to the power of 9 வேல்யூ I to the power of 10 வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்களை எப்படி கண்டுபிடிப்பீங்க? I to the power of 8 இன்டூ Iன்னு எடுத்துக்கலாமா? ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாமா? 12th மேக்ஸ் தான், சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்.
எடுத்துக்கலாமா? ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுவோமா? அடுத்து என்ன பண்ணுவீங்க? இங்க I to the power of 8 into I to the power of 2 சொல்லி எடுப்பீங்க. ஓகேவா? அப்ப இங்க என்ன ஆகும்? இந்த வேல்யூஸ் -1 into 1 into இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா I ஓட வேல்யூ சேம் I தான் நமக்கு. கரெக்டா? நெக்ஸ்ட் வந்துட்டு 1 into I square which is -1 மா, which is -1 சொல்லி கிடைக்கும். நோ சஹானா, அப்படிலாம் எடுக்கக்கூடாது. சீரியஸாக அப்படிலாம் எடுக்காதீங்க. அது வந்து டேர்ம்ஸே மாறிடும். நீங்கள் வந்து எப்போவுமே லாஸ்ட் தான் நீங்கள் எடுப்பீங்க. சரியா? ஸோ 1 to 4 வரைக்கும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம், 5 to 8 அந்த மாதிரி. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறமா எடுக்கணும். எல்லா நம்பரும் ஒரே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது சஹானா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? எஸ், கிளியர். ஸோ எப்பவுமே பெட்டர் ஆப்ஷன் இப்படி போய்க்கோங்க. அதுவும் பெருசாக நமக்கு பெரிய வேல்யூலாம் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறது கிடையாது, குட்டி குட்டி வேல்யூஸ் தான். சரியா? ஸோ -1 into I -1ன்னு சொல்லியிருக்கா. மைனஸை உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது யூ கெட் -I + 1. ஸோ 1 - I. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? You have any other doubts, ma? Clear or not? Okay, va, புரிஞ்சுதா? ஸோ த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் ஐ வேல்யூஸ்னா என்னென்ன, என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்குறீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரியல் பார்ட்னு ஒருத்தங்க இருக்காங்க, இமேஜினரி பார்ட்டுன்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க ரெண்டு பேர்த்தையும் எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. இந்த ஃபார்மேட் வந்து டில் நீங்கள் எது வரைக்கும் படிக்கிறீங்களோ அது எல்லாத்துலேயும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இஃப் இட் இஸ் நீங்கள் மேக்ஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங்லாம் போனீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதில் வந்து கண்டிப்பாக இந்த டேர்ம்ஸ்லாம் பார்ப்பீங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா ரியல் பார்ட்டும் இருப்பாங்க, இமேஜினரி பார்ட்டும் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படின்னா x + iy, அவ்வளோதான். இதில் எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் பார்ட், ஐ கூட இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜினரி பார்ட். எஸ், ஓகேவா? தேவி ஒன்றும் பண்ண முடியாது. தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். நீங்கள் வந்து அதை பர்டிகுலராக தனியாக வந்து பிளான் பண்ணணும். Ma, it is obviously consecutive terms da, but you have to calculate divided by 4 la. So அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 1 to 4, 5 to 8. So it is obviously divided by 4 ஆ இருக்கணும். சரிங்களா? நம்ம இஷ்டத்துக்கு நம்ம terms எடுக்க முடியாது. ஓகேவா? It is obviously divided by 4 ஆ இருக்கணும். ஓகேவா? சாரி காவியா, சாரி. ஹாய் நித்யஸ்ரீ. 12th max மா, 12th max. ஓகேவா? ஏன் நம்ம அந்த 4 நம்ம பிரிக்கிறோம்? எனி கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து அவங்க சொல்லவே இல்லையே. ஓகேவா? எனி கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து சொல்லலாமா? நீங்கள் வந்து டிவைடட் பை 4ன்னு எடுக்கும்போது 4 ஸ்ப்ளிட் பண்ணுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து லைக் எப்படி சொல்கிறதுனா, 7th டேபிளில் போய் நம்ம 8th டேபிளை வந்து கால்குலேட் பண்ணணும்னு சொன்னால் எப்படி, அந்த மாதிரி தான். சரியா? அதனால் நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா இப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவாடா? புரிஞ்சுதா? செகண்ட் சாப்டர்மா. ஓகே, ஸோ த ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படிங்கிறது ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் வந்து சேர்த்து எடுப்பீங்க. சரிங்களா? இதில் வந்துட்டு ஸோ த டேர்ம்ஸ் வந்து ஈக்குவல், அதாவது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டோட்டலாக இருக்காங்க இல்லையா, x + iy சொல்லி, இவங்கள தான் நீங்கள் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. சரிங்களா? ஒரு இமேஜினரி பார்ட்டும் ஒரு ரியல் பார்ட்டும் இருக்குது அப்படின்னா அவங்கள தான் நீங்கள் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவீங்க. இஃப் இட் இஸ் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துட்டு ஈக்குவல் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் எப்படி எடுக்கலாம்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பரை இசட்னு சொல்லி டினோட் பண்ணுவீங்கம்மா. இசட் ஈக்குவல் டு x + iy எடுப்பீங்க. அப்போ நமக்கு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். z1 ஈக்குவல் டு x1 + iy1 அண்ட் z2 ஈக்குவல் டு x2 + iy2 கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். இப்போ இது 2 ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இந்த 2 டேர்ம்ஸும் ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா x1 ஈக்குவல் டு x2ன்னு கால்குலேட் பண்ணுவீங்க, y1 ஈக்குவல் டு y2ன்னு கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ இது பேசிக் திங் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் அருளரசன், குட் ஈவினிங். ஹாய் சத்யா இல்லைன்னு நினைக்கிறேன். குட் ஈவினிங். ஓகே ஓகே நித்யஸ்ரீ, ஓகே டன்.
எஸ் சரியா. ஸோ அது ஈக்குவல் அப்படின்னா அந்த கோஎஃபிஷியன்ட் டேர்மை நீங்கள் வந்து ஈக்குவேட் பண்ணுவீங்க. x1 ஈக்குவல் டு x2 அண்ட் y1 ஈக்குவல் டு y2ன்னு சொல்லி நீங்கள் ஈக்குவேட் பண்ணுவீங்க சரிங்களா. ஸோ அதை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த ஆர்கன் பிளேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை வச்சு நம்ம ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிற டேர்ம்ஸ் வந்து நம்ம எடுப்போம் சரிங்களா. ஆல்ஃபா பீட்டா அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஒரு பாயிண்டாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுப்பீங்க. அதே மாதிரி அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து போச்சு அப்படின்னா அதை நீங்கள் எப்படி எடுப்பீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சில டேர்ம்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி அதை வெக்டாரா நீங்க எடுத்தீங்க, அதாவது ஆரிஜின்ல இருந்து ஒன்று எடுக்கிறீங்க, வெக்டாரா ஒன்று எடுக்கிறீங்க, அந்த பாயிண்டா ஒன்று வந்து டினோட் பண்றீங்க சரிங்களா. ஸோ ஒரு பாயிண்டா நீங்க வந்து அதை டினோட் பண்றீங்க அப்படின்னா 1 செகண்ட்மா, இது வந்து ஒரு பாயிண்டா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து பாயிண்டா நீங்க வந்து டினோட் பண்றீங்க. அப்ப இங்க 0 இருக்காங்க, இங்க ஒரு ஆல்ஃபா, இங்க ஒரு பீட்டான்னு இருக்காங்க சரிங்களா. ஸோ இதை வந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஆல்ஃபா பிளஸ் ஐ பீட்டா அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. ஸோ இதுல எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ரியல் பார்ட்டாவும் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து இமேஜினரி பார்ட்டாவும் எடுப்பீங்க. இது வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம், எக்ஸ் ஒய் வேல்யூன்னு எடுத்திருப்போம் சரியா. அந்த எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாமே ரியல் பார்ட் அண்ட் ஒய் ஆக்சிஸ் எல்லாமே இமேஜினரி பார்ட்டா எடுப்பீங்க சரிங்களா. இமேஜினரி பார்ட்டா வந்து எடுப்பீங்க. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே வந்துட்டு உங்களுக்கு ஆரிஜின்ல இருந்து இருக்கு அப்படின்னா ஸோ இதை எப்படி எடுப்பீங்கன்னா சிம்பிளி யூ கேன் டேக் ஃப்ரம் ஆரிஜின். ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு ஆல்ஃபா பிளஸ் ஐ பீட்டா அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. ஆல்ஃபா பிளஸ் ஐ பீட்டா. ஸோ இது வந்துட்டு ஆரிஜின்ல இருந்து இந்த பாயிண்ட் வந்து எடுக்கிறீங்க சரிங்களா. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது, ஆனால் அது வெக்டார் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அந்த வெக்டார்னா என்ன, அங்கே ஒரு இனிஷியல் பாயிண்ட்டும் இருக்கும், ஒரு டெய்ல் பாயிண்ட்டும் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வெக்டாரை நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த கிராஃபுக்குள்ளே இந்த பிளேனுக்குள்ளே அந்த வெக்டார் எங்கே வேணாலும் லையாக இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், எங்கே வேணாலும் அந்த வெக்டார் இருக்கலாம். அந்த வெக்டாரை நீங்கள் என்ன எடுப்பீங்க அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா. எடுக்கிறது என்னமோ எல்லாமே சேம் தான், பட் எங்கே எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் விஷயம் சரியா. இது வந்து ரியல், இது வந்து இமேஜினரி. ஓகேவா. ஸோ இது பிளேன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு இப்போ இந்த 4 ஆக்சஸும் இருக்கும், 4 குவாட்ரண்ட்டும் இருக்கு இல்லையா. 4 குவாட்ரண்ட்டுக்குமே அந்த இடத்துல என்னென்ன வேல்யூஸ் வருவாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன் சரியா. 1 செகண்ட். ஸோ அந்த வேல்யூஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. ஓகேவா. ஸோ அந்த 4 குவாட்ரண்ட்லேயும் வேல்யூஸ் வந்து எப்படி வருவாங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேவா. ஸோ இது வந்து பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இம்பார்ட்டண்ட்டாவா, என்ன இம்பார்ட்டன்ட் இல்லையா, இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதெல்லாம் படிக்கலையா சஹானா? ஓகேவா. இந்த 4 குவாட்ரண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வந்து இமேஜினரிமா, இவங்க வந்து ரியல் சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இதில் வந்துட்டு ஸோ த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னா ரியல் வந்து பாசிட்டிவாக வருவாங்க, இமேஜினரியும் பாசிட்டிவாக வருவாங்க சரியா. ஓகேவா. ஹாய் லக்ஷனா, குட் ஈவினிங். இட்ஸ் ஓகே சஹானா. இப்போ ரீகால் பண்ணுறோம்ல, நீங்கள் அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 + i, அதாவது பாசிட்டிவ் வேல்யூ தான் வருவாங்க. ரியலும் பாசிட்டிவ், இமேஜினரியும் பாசிட்டிவாக தான் வருவாங்க சரியா. அடுத்தடுத்த குவாட்ரண்ட்ல நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ த நெக்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸ், அதாவது ரியல் பார்ட் வந்து பாசிட்டிவாக இருப்பாங்க, இமேஜினரி பார்ட் நெகட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் நார்மலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் ஒய், எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இருக்குல்ல, அதே வேல்யூ தான். அதையே அப்படிங்கிற ரெப்ளிகா பண்றோம். எதுல பண்றோம் அப்படின்னா இமேஜினரி அண்ட் ரியல்னு சொல்லி ரெப்ளிகா பண்றோம். அவ்வளவுதான். ஓகேவா. பெருசா வேற எந்த விஷயமும் கிடையாது. அப்ப அடுத்த வேல்யூ என்னவா வரும், நெக்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வேல்யூஸ் எப்படி வரும்? நெக்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வேல்யூஸ் எப்படி வரும்? ஸோ இது எல்லாமே பாயிண்டா வந்து டினோட் பண்ணுவீங்க. அண்ட் இதே மாதிரி இதையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் லைக் குவாட்ரண்ட் சைன் தான், சேம் லைக். ஓகேவா. ஸோ இதுல இருந்து -2 -3i வச்சுக்கோங்க. ஓகேவா. -2 மைனஸ்னு வருமா, -2 -3i அவ்வளோதான். இதுல வந்து பிளஸ் ஞாபகம் வச்சுக்கோமா, இதுல வந்து பிளஸ் மைனஸ் இருக்குமா, இதுல வந்து மைனஸ் இருப்பாங்களா. ஓகேவா. அடுத்தது இங்க எப்படி இருப்பாங்க, நமக்கு பிளஸ் மைனஸ்ல இருப்பாங்களா. ஓகேவா. சாரி மைனஸ் பிளஸ்ல இருப்பாங்க. ஓகே, மைனஸ் பிளஸ் சரியா. அப்ப இங்க என்ன வேல்யூ வரும் நமக்கு, எய்தர் நீங்க எப்படி வேணாலும் எடுக்கலாம், -3 + 2i அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா. ஓகேவா. இது வந்து பாயிண்ட் ஃபார்மேட்ல இருக்கு. இதே வந்து வெக்டார் ஃபார்மேட்ல எடுக்கணும் அப்படின்னா நீங்க வெக்டார் டிரா பண்ணுவீங்க, அவ்வளவுதான். சொல்லுங்க சஹனா.
இதை நான் சும்மா காமிச்சிட்டு இருக்கேன் இந்த நம்பர்ஸ்லாம், ஓகேவா? இது வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அதில் என்ன நம்பர் வருதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம், சரியா? இதுல இருந்து சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நம்பர் நான் பாட்டுக்கு நான் போட்டுட்டு இருக்கேன், ஓகேவா? சரியா? அதாவது கொஸ்டின்ல என்ன சால்வ் பண்றீங்களோ அந்த நம்பரை நீங்க இதில் போட்டுக்கோங்க. இது சும்மா வந்து ஒரு டம்மி கிராஃப் தான், ஓகேவா? சைன் டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்காக டம்மி கிராஃப் தான் கொடுத்துருக்கேன். கார்த்திகா, இதுக்கு மேலே நான் ஃபாஸ்ட்டாக போகணும்னு நீங்கள் 2xல தான் வச்சு பார்க்கணும். நீங்கள் வந்து இல்லைன்னா லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா 2xல வச்சு பார்த்துருங்க, முடிஞ்சிருச்சு, ஓகேவா? ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மிஸ்டேக் எல்லா பக்கமும் தான் நடக்குது. 11th படிக்காம 12th போயிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கீங்க. வேற ஆப்ஷனே இல்லை. இதை நீங்க 11th கிளாஸ் ஜாயின் பண்ணணும், இல்லைன்னா 11th வந்து போர்ஷன்ஸ் வந்து இப்போதே படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, சரியா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்ம எல்லாத்துலேயுமே இருக்கிற அந்த அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லேயும் இருக்குது, சரியா? அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ வாட் இஸ் மீன் பை ஸ்கேலார்? திருப்பி 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 இந்த ஸ்கேலாரை எத்தனை டைம் பார்த்தாச்சு இல்லையா? ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். டைரக்டா ப்ராப்ளம் போனீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண மட்டும்தான் தெரியும். அதை திருப்பி வேற ஏதாவது மாத்தி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு. அதை சால்வ் பண்ணவே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு கான்செப்டை ரீகால் பண்ணிக்கோங்க. அதனால தான் நம்ம கான்செப்டை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்விங்குள்ள போறோம், சரியா? ஸோ ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா இட் கேன் எனி ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், ஓகேவா? ஏதாவது ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்டா இருக்கும். அவங்களை இங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்னு யூஸ் பண்ணலாம், லாம்டான்னு யூஸ் பண்ணலாம், எனி வேல்யூ நீங்க வந்து யூஸ் பண்ணலாம், சரியா? புரியலையே. இன்டூனா லாக் டூவா? ஓகே. ஸோ இவங்களை நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்கேலாரா மல்டிப்ளை பண்ணுங்க. நார்மலி நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னப்பா? Z is equal to x plus i. இது வந்துட்டு நம்மளோட நார்மலா நம்ம எழுதுற காம்ப்ளெக்ஸ் நம்பர், கரெக்டா? ஜென்ரலா எழுதுற காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ இது கூட நீங்க ஸ்கேலாரை இன்க்ளூட் பண்றீங்க. அப்ப k இன்டூ இசட்ன்னு சொல்லி எடுக்கிறீங்க. k இன்டூ இசட் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா kx அண்ட் இங்க வந்துட்டு நமக்கு k கூட y வருவாங்க. ஐய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நசீரா, ஸோ சாப்டர் 2 எக்ஸசைஸ் வைஸ் வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி பாருங்க, சரிங்களா? கே ஆர் லேம்டா எனிதிங் யூ கேன் சூஸ், ஓகேவா? எஸ். ஸோ அந்த இடத்துக்கு ஒரு வேல்யூ வந்து வர்றாங்க, ஆனால் அவங்க யாரெல்லாம் நமக்கு தெரியாது, ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் வேல்யூ நீங்கள் இங்கே கொடுக்குறீங்க, சரியா? ஸோ இப்போ வந்து ரெண்டு சைடுமே நீங்கள் ஸ்கேலாராக மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷன் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்குறக்கு ஓகேவா தெரியும், ஆனால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தப்பாக எழுதுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஒரு நோட் புக்கில் எழுதிக்கோங்க. புக்கில் இருக்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா புக்கில் நீங்கள் தேடி பார்த்து ஒன்றுமே பண்ண முடியாது, சரியா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நோட்ஸில் எழுதி வைங்க. அந்த நோட்ஸை ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து பாருங்கள், ஓகே? இப்போ வந்து அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க, அவங்கள நீங்கள் ஆட் பண்ணணும், சரியா? ஓகேவா? ஸோ Z1ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுக்குறாங்க, சரியா? அண்ட் Z2ன்னு சொல்லி இதை நான் காமனாக இங்கே எழுதுறேன். Z1 X1 IY1ன்னு இருக்கு, சரியா? அடுத்தது Z2 இருக்கு, X2 + IY2ன்னு இருக்கு, சரியா? இப்போ இவங்க ரெண்டு பேத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? Z1 + Z2 நம்ம பண்ணிடலாம். எப்படி ஆட் பண்ணுவீங்கப்பா? நோ குயின். எப்படி ஆட் பண்ணுவீங்க? இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸையும் எப்படி ஆட் பண்ணுவீங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டர். எஸ் சஹானா. ஸோ ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட்டை வந்து எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்குவீங்க, சரியா? X1 + X2ன்னு எடுப்பீங்க. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ டேர்ம் இருக்குறாங்க இல்லையா, அவங்கள வந்து டிஸ்டர்பே பண்ணாதீங்க, ஓகேவா? எஸ். என்ன அருளரசன், என்ன கேட்குறீங்க? எனக்கு புரியலையே. ஸோ ஐ இன்டூ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா y1 + y2 அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இதே வந்துட்டு நமக்கு சப்ராக்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்க, சரியா? ஓகேவா? சப்ராக்ஷன் எடுக்கிறீங்க. அப்போ சேம் இதே தான், இந்த வேல்யூஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? இதுலேருந்து எப்படி எடுப்பீங்க? Z2 -
z1 மைனஸ் z2 இருக்குமா? அப்போ இங்க வந்துட்டு x1 மைனஸ் x2 பிளஸ் I இன்டூ y1 மைனஸ் y2 அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்க. சரியா? இது வந்துட்டு சப்ராக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். சப்ராக்ஷன் ஆஃப் ஓகே 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 ஓ ஆட் பண்றது அந்த இது சொன்னீங்களா? சரி ஓகே அர்லர்சன், ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். சரியா? ஸோ சப்ராக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கறது வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ரியல் டேர்ம் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இமேஜினரி டேர்மை சப்ராக்ட் பண்ணுவீங்க. இது வந்து டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாலும் சேம் இதே ப்ரொசீஜர் தான். அடுத்தது வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. எப்படி? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டைரக்டா எழுதிடலாமா? அது கான்ஜுகேட் எடுக்கும் போது தான் உங்களுக்கு அந்த மாதிரி வரும் வேல்யூஸ். கான்ஜுகேட் எடுக்கும் போது த டினாமினேட்டர் டேர்ம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி வருவாங்க. அதுலேயும் மைனஸ்ல வந்துருவாங்க. பட் ஃபைனலாக வந்துட்டு நம்ம சிம்பிளிஃபை அந்த ஐ ஸ்கொயர்லாம் சிம்பிளிஃபை பண்ணும்போது யூ கெட் ஃபைனலி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு வருவாங்க கான்ஜுகேட்டாக மல்டிப்ளை பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 + 2i இருக்குன்னு வைங்களேன், 1 - 2iனா 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் அந்த மாதிரி வந்து வருவாங்க. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ z1 z2 நீங்க பண்றீங்க அப்படின்னா x1 x2ன்னு வருவாங்க மைனஸ் y1 y2. ஸோ இது வந்து ஜென்ரல் டேர்ம். சரியா? அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா x1 y2 ப்ளஸ் x2 y1. ஓகேவா? மல்டிப்ளிகேஷன். ஸோ நார்மலாக மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு ஸோ த வேல்யூஸை உள்ளே எடுத்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து ஜென்ரல் டேர்ம், நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுவோம், 2 ப்ராக்கெட் இப்படி இருக்குது அப்படின்னா ஸோ 4 + 3i இருக்குன்னு வைங்களேன், இங்கே 4 + 5i இருக்குது அப்படின்னா இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம், இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம், சேம் அதே தான். ஓகேவா? இதெல்லாம் தான். சரிங்களா? ஓகேவா? அதைத்தான் இவங்க இந்த டேர்ம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஸ். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாமா? ஃபார்முலா வேணாமா? சரி விடுங்க. ஸோ சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி ஓகே. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ரியல் நம்பர்ஸ் xy இஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. இவங்க வந்து ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ், அதாவது எக்ஸும் ஒய்யும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற என்னது என்ன 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 கேட்குறீங்க? ஐயோ என்ன இன்னைக்கு இவ்வளோ ரோல் ஆகுது, என்ன கேட்குறீங்க? இது வரைக்கும் எதுவும் கேட்கல, இதுக்கப்புறம் கேட்டால் நான் ஆன்சர் சொல்கிறேன். ஸ்ரீநிதி இப்போ வரைக்கும் எதுவும் கேட்கல, கேட்டால் நான் ஆன்சர் சொல்கிறேன். ஃபார்முலாவா? ப்ராப்ளமை லிசன் பண்ணுமா ஃபஸ்ட்டு. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எடுத்துருங்க. z1 = 2 + i × xன்னு கொடுத்துருக்காங்க, 1 - i × y. ஸோ ப்ளஸ் 2i கொடுத்துருக்காங்க, -3. சரியா? இப்போ இவங்களை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். ஏன்னா ரியலும் இமேஜினரியும் கலந்து வந்து இருக்காங்க இல்லையா, அப்போ ரியல் எல்லாம் ஒரு பக்கமாகவும் இமேஜினரி எல்லாம் ஒரு பக்கமாகவும் நீங்கள் வந்து எடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் ஒய் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2x. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா xi இருக்கும், அடுத்தது yன்னு இருக்காங்க, ஸோ -iy. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 2i -3ன்னு இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரியல் தனியாக இமேஜினரி தனியாக எடுக்கணும். ஸோ எங்கெங்கே ரியல் இருக்காங்க, ஸோ இவங்கெல்லாம் ரியல். சரியா? அடுத்தது இமேஜினரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பிளேஸில் வந்து இருக்காங்க. அப்போ இவங்க 3 பேத்தையும் தனித்தனியாக பிரித்து எழுதுங்க. ஓகே. அப்போ இங்கே என்ன வரும், 2x வருமா, 2x + y -3ன்னு வருவாங்களா? ஓகேவா? அடுத்தது ப்ளஸ் ஐயை வந்து காமனாக எடுங்க, ரிமைனிங் x - y + 2. புரிஞ்சுதா? ஓகேவா? இப்படி தனித்தனியா ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதி வச்சிருங்க. சரியா? 2x + y -3ன்னு ஒரு டேர்ம் இருக்காங்க, இவங்க ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டா தனியாக எடுத்துருங்க. இதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா z2க்கு வந்து நீங்க கால்குலேட் பண்ணணும். இவங்க வந்து z1க்குப்பா அண்ட் z2க்கும் வந்துட்டு இதே மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ z2 = என்ன கொடுத்துருக்காங்க, x + -1 2i y + 1 + i. சரியா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். x - 1 -y மா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா i × 2y. ஸோ +1 + i. சரியா? ப்ளஸ் ஐன்னு சொல்லியிருக்கு. இப்போ வந்துட்டு இவங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், தனித்தனியாக எடுத்து எழுதணும். சரியா? இதில் இருக்கிற இமேஜினரி பார்ட்லாம் யார், இவங்க இருக்காங்க அண்ட் இவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ரியல் பார்ட் வந்து இங்கே ஒருத்தங்க இருக்காங்க, இங்கே ஒருத்தங்க அண்ட் இங்கே ஒருத்தங்க இருக்காங்கப்பா. ஸோ இவங்க எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து வந்து எடுத்து எழுதிருங்க. ஓகே லக்ஷ்மி, வெல்கம் டு ஹோண்டல் லேர்னிங்.
ஓகே, அப்போ இங்கே என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன்னு வருவாங்களா. அடுத்தது இந்த ஐயை வந்து வெளியே காமனாக எடுத்துருங்க. ஸோ இது ரிமைனிங் 2y ப்ளஸ் 1. புரிஞ்சுதாப்பா? ஸோ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்தாச்சு. ஆனால் இவங்க கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம XY வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 2 டெய்லி லைவ் இருக்கும். ஆனால் என்னென்ன கிளாஸ் எப்பப்போ இருக்குன்னு சொல்லி அப்டேட் பண்ணுவோம். சரியா, டெய்லியுமே ஒரே கிளாஸ் இருக்காது. உங்களுக்கு வந்து 10, 11, 12 மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ஸோ என்ன பண்ணணும், இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 பேத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஈக்குவேட் பண்ணணும். சரியா, 2 பேத்தையும் ஈக்குவேட் பண்ணணும். அதாவது Z1 ஈக்குவல் டு Z2 அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. சரியா, ஸோ 2 பேத்தையுமே ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ 2 பேத்தையுமே எடுத்து எழுதிக்கோங்கப்பா. இப்போ இவங்க 2 பேரையுமே ஈக்குவேட் பண்ணும். ஸோ எப்படி வந்து ஈக்குவேட் பண்ணுவீங்க, இவங்க 2 பேரையும் ஈக்குவேட் பண்ணுறோம்னு சொல்லியாச்சு. ஸோ எப்படி வந்து ஈக்குவேட் பண்ணுவீங்கப்பா, ஈக்குவேட்டிங் எனக்கு இப்போதான் நீங்கள் கேட்ட கொஸ்டினே தெரியுது. எஸ் சஹனா, ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். சரியா, ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். ஓகேவா? ஸோ செப்பரேட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணணும். ரியல் ஈக்குவல் டு ரியல் அண்ட் இமேஜினரி ஈக்குவல் டு இமேஜினரி அப்படின்னு பண்ணணும். எஸ் சஹனா, எஸ் கரெக்ட். ஓகே, அப்போ இங்கே என்ன ஒரு 2x + y - 3 which is equal to x - y + 1ன்னு சொல்லியிருக்கா. இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஒரே சைடாக கொண்டு வாங்க. கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வந்துருவாங்க. இந்த சாப்டர் வந்து டஃப்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். சரி, ஓகே பண்ணிருங்க. பாய். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க, ஒரே சைடாக வந்து கொண்டு வாங்க. சரியா, அப்போ 2x இங்கே என்ன வரும், ப்ளஸ் ஒய்னு இருக்காங்களா. ஸோ கான்ஸ்டன்ட்டை மட்டும் நான் ஆப்போசிட் சைடில் கொண்டு போகிறேன், வேரியபிள் டேர்ம்ஸில் ஒரு பக்கம் கொண்டு வரேன். அப்போ இங்கே -xன்னு வரும், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒய்னு வரும். சரியா, விச் இஸ் ஈக்குவல் டு 1 + 3. அப்போ 2x 3x வரும், x மட்டும் வரும். ஏன்னா 2x - x இருக்கு இல்லையா, அப்போ xன்னு சொல்லி வரும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா y + yன்னு இருக்கு. ஸோ +2y = 4. ஓகே பாபா, புரிஞ்சுதா? இது வந்து ரியல் பார்ட்டோட. ஓகே சஹனா, ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல். சரியா, இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இமேஜினரிக்கு நீங்கள் வந்து பண்ணணும். சரிங்களா, இமேஜினரிக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் பண்ணலாமா? இங்கே என்ன வரும், x - y + 2ன்னு இருக்காங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு 2y + 1மா. ஸோ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வாங்க பார்க்கலாம். ஸோ 1 - 2ன்னு சொல்லி இருக்கும். சரியா, அப்போ இங்கே என்ன நமக்கு வரும், x - அருளரசன் அடி. ஓகே, கலிங்கராணி ஹாய்ப்பா, ஹாய். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன வரும், x - 3y வரும். ஏன்னா -y இருக்காங்க, -2y இருக்காங்க இல்லையா. அப்போ x - 3y வருவாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு -1. இப்போ நெக்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இப்போ இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிட்டாங்க, இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிட்டாங்க. எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இவங்க 2 பேத்தையுமே சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும் இல்லையா. So x plus 2y equal to 4 and x minus 3y equal to -1 இல்லையா. ஸோ அவங்க 2 பேத்தையும் சால்வ் பண்ணலாம். சரியா, ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து சைன் வந்து சேஞ்ச் ஆகுமா? எஸ், சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ எக்ஸ் வேல்யூ கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து 5yன்னு இருக்காங்க அண்ட் இங்கே வந்து 5ன்னு கிடைக்குமா. ஸோ y equal to 5/5. ஸோ y equal to 1ன்னு சொல்லி கிடைக்கும். எலிமினேஷன். கிராமர் ரூல் வரைக்கும் போகணுமா என்ன? ஏன் சஹானா? அஃப்ரீன், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் கேர்ள்? என்னாச்சு? ஓகே, ஸோ இங்கே வந்து கிராமர் ரூல் வரைக்கும் போகணுங்கிற நீட் கிடையாது, நீங்கள் இப்படி சால்வ் பண்ணிடுங்க. சரியா, ஸோ ஒய்யோட வேல்யூ 1ன்னு சொல்லி கிடைக்குமா. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் y ஈக்குவல் டு எய்தர் யூ கேன் சப்ஸ்டியூட் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆர் செகண்ட் ஈக்குவேஷன். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வைங்களேன். இங்கே என்ன வரும், x + 2y ஈக்குவல் டு 4. அப்போ x + 2 × 1 ஈக்குவல் டு 4. ஸோ x is equal to 4 - 2. ஸோ therefore x is equal to 2. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? ஓகே அஃப்ரீன், ஓகே டன். எஸ் கார்த்திகா,
ஓகேவா? இஸ் தட் கிளியர் ஆர் நாட்? அப்படின்ட்டு இல்லப்பா, ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் அப்படி கணக்கு கிடையாது. சிம்பிளா இது முடிச்சிடலாம் இல்லையா? ஸோ அது நம்ம டெல்டா வேல்யூ டிட்டர்மினன்ட் வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் போகணுங்கிறது இல்லைல்ல. ஸோ அதனால சரியா? ஓகேம்மா. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு 1 மார்க்கில் வந்து ட்விஸ்ட் பண்ணி ஏதாவது வேல்யூஸ் மாற்றி கேட்கலாம். சரியா? ஓகேவா? இது எல்லாமே பேசிக் உங்களோட கேல்குலேஷனை செக் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் அந்த ஃபஸ்ட்டு 3 எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு அப்படி இருக்கும். சரியா? எஸ், ஓகேம்மா. ஓகே டன். ஸோ இங்கே வந்து எவாலுவேட் த ஃபாலோயிங் இஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 5 - 2i கொடுத்துருக்காங்க அண்ட் w ஈக்குவல் டு -1 + 3i கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளி யூ கேன் சப்ஸ்டியூட் த வேல்யூ இன் த கிவன் டேர்ம்பா. சரியா? ஸோ இசட் மைனஸ் iwன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இசட் வேல்யூயும் w வேல்யூ கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். சரியா? ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது? 5 - 2i இருக்காங்களா? -i × ஸோ i வந்து தனி டேர்ம் தான், அதை வந்து இது கூட இன்க்ளூட் பண்ணிடாதீங்க. சரியா? ஸோ i × w. ஸோ -1 + 3i இருக்காங்க. சரியா? + 3i. அப்போ இங்கே என்ன வரும்? 5 - 2i. இந்த மைனஸ் வந்து வெளியவே இருக்கட்டும், ஐயை கொண்டு போய் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ இங்கே என்ன ஆகும்? -i and it becomes -3i². கரெக்டா? 3i² வரும். i² வேல்யூ என்ன? வாட் இஸ் i² வேல்யூமா? ஹாய் அஃப்ரேன். i² வேல்யூ என்ன? -1 இல்லையா? அப்ப இது என்ன ஆகும்? நமக்கு -3 சொல்லி சேஞ்ச் ஆகுமா? -3 சொல்லி சேஞ்ச் ஆகுமா? அப்ப இங்க என்ன பண்ணலாம்? 5 - 2i minus into minus plus, so plus i வரும். and here also minus into minus plus, so plus 3 அப்படின்னு சொல்லி வருவாங்க. so இவங்களை நீங்க simplify பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்பா? yes, so இவங்களை simplify பண்ணா என்ன வேல்யூ கிடைக்கும்? 8 minus i. அவ்வளவுதான். ரியல் பார்ட்டை ஆட் பண்றீங்க, இமேஜினரி பார்ட்டையும் கால்குலேட் பண்ணீங்க. ஹாய் நிதேஷ், குட் ஈவினிங். ஓகேவா? எஸ் ஜனனி, அருளரசன், கார்த்திகா, கலிங்கரசி. ஓகே குட். எஸ் ஓகேவா? 8 minus iன்னு சொல்லி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வேல்யூ. இதை கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஸோ இந்த வேல்யூஸை கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. சஹனா இவ்வளோ டைப் பண்ணீங்களா? ஏன்? ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசட்டோட வேல்யூ 2ஓட மல்டிப்ளை பண்ணணும், டபிள்யூவோட வேல்யூ வந்து 3ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன? வித்தின் எனக்கு தெரிஞ்சு 30 to 40 செகண்ட்ஸில் யூ பீப்புள் கேன் டூ திஸ் கொஷின், ரைட்? ஸோ சால்வ் பண்ணி பாருங்க பார்க்கலாம் என்ன ஆன்சர் வருதுன்னு. நீங்கள் சொல்கிறத தான் நான் நம்புவேன், கரெக்டாக பார்த்துட்டு சொல்லுங்க. சரியா? ஓகேவா? இட்ஸ் ஓகே நிதிஷ், இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகே கலைஞராணி, ஓகே ஓகேம்மா. ஸோ என்ன வரும்? இசட்டோட வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க, டபிள்யூட வேல்யூ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ரெண்டு பேர்த்தையும் வந்து என்ன பண்ணுறீங்க? அந்த இடத்துல இருக்கிற ஆப்ரேஷனை ஆப்ரேட் பண்ண போறீங்க, தட் இஸ் பிளஸ் மைனஸ். ஓகேவா? 7 + 5i வா? செவன் + 5i. ஓகே தான். ஸோ இந்த ஆன்சர் எல்லாத்துக்கும் கிடைச்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 10 minus 4i and here we have the value -3 and இங்கே வந்து ப்ளஸ் 9iன்னு வருமா? ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 7 + 5i. இல்லை கரெக்டு தான். ஸோ இதை ரெண்டையும் பண்ணீங்க அப்படின்னா 7i வரும் அண்ட் இதை ரெண்டு பண்ணீங்கன்னா 5i வரும். கரெக்டு தான், 7 + 5i. எஸ் அருளரசன். கவிதா, ஹாய் கவிதா. ஓகேவா? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் கொஷின்மா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை, ஸ்கொயரிங் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே அஃப்ரீன், ஓகே. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? z² + 2zw கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் w² கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொருத்தரையாக கண்டுபிடிப்போம், ரொம்ப அவசரம்லாம் கிடையாது, ஒவ்வொருத்தரையாக கால்குலேட் பண்ணலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா z² வந்து கால்குலேட் பண்ணுங்க. சரியா? z² வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ z² வேல்யூ என்னப்பா? எஸ், ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, சொன்ன மாதிரி இதில் ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை மட்டும் கண்டுபிடிங்க பார்ப்போம்.
இதை தனித்தனியா கண்டுபிடிக்காம இதுலயே ஒரு ஃபார்முலா இருக்கு. காலங்காலமா நம்ம படிச்சுட்டு வர ஃபார்முலா. ஹாய் ராகுல், குட் ஈவினிங். காஞ்சிகேட் எடுக்கணுங்கிறது இல்ல. வேணாம் வேணாம், அப்படிலாம் பண்ண வேணாம். மைனஸா பிளஸ்ஸா? இங்க பிளஸ்ல தானே இருக்கு, அப்ப பிளஸ் தானே வரும். a plus b the whole square, கரெக்டா? a plus b the whole square. ஸோ என்ன வரும்? a plus b the whole square ஃபார்முலா நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா a square plus 2ab plus b squareன்னு இருக்கா. இந்த இடத்துல aக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா z கொடுத்துருக்காங்க. அண்ட் bக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த வேல்யூ w கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்? ஸோ த வேல்யூஸை மாற்றி எழுதிடலாமா? எஸ். ஸோ z plus w the whole square. அப்போ என்ன பண்ணணும்? இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்கொயரிங் வந்து பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணிடலாமா? ஸோ 5 minus 2i minus 1 plus 3i. சரியா? ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா 4 plus iன்னு வருமா? இப்போ இவங்களை நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். சரி, இவங்களை நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 4 square plus i square 2 into 4 into i-மா. ஓகேங்களா? அப்போ இது வந்துட்டு 16. ஸோ ஐ ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும் -1 இல்லையா? -1 கரெக்டா? -1 அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா +8i. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 15 + 8i. ஸோ திஸ் இஸ் யோர் ஃபைனல் ஆன்சர். ஃபிசிக்ஸில் இல்லை, ஒன்லி மேக்ஸ். ஓகேவா? 9th ஸ்டாண்டர்டா? நோ. ஹாய் அபி, குட் ஈவினிங். 15 + 8i. ஓகே தானே? ஆப்வியஸ்லி இதை என்ன பண்ணலாம்? இதை வந்துட்டு சேம் டிக்டோ நீங்கள் ஆட் பண்ணியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம். சரியா? ஓகேவா? எக்ஸ்பேண்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஆமாம், கன் டைமிங். ஓகே, ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஓகேமா? ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், கிவ் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க. ரெப்ரசன்ட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இன் தி ஆர்கன் டயக்ராம். ஓகேவா? ஸோ நம்ம ஆர்கன் டயக்ராம் வந்து ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன், எந்தெந்த குவாட்ரண்ட்ல எப்படி வேல்யூஸ் வருவாங்க அப்படிங்கிறது வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டு அது வந்து எந்த குவாட்ரண்ட்ல வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து எழுதணும். சரியா? எப்படிங்கிறத நீங்கள் அதை ட்ரா பண்ணி காட்டணும். சரியா? அப்போ நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக எடுக்கலாம். z is equal to 2 + 3i இருக்காங்க. ஸோ நான் சிம்பிளி சும்மா சாம்பிளுக்கு நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஆர்கன் பிளேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களா? z, iz, z + izன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இசட்டோட வேல்யூ எந்த குவாட்ரண்ட்ல வருவாங்க? எந்த குவாட்ரண்ட்ல வருவாங்கப்பா? இசட்டோட வேல்யூ எந்த குவாட்ரண்ட்ல வருவாங்க? அப்படி நினைக்காதீங்க. ஏதாவது வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சஹனா மாட்டிப்பீங்க. சரியா? ஓகேவா? பேசிக்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு லக்ஷ்மி. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துடலாம். சரியா? ஆல்ரெடி வி டன் தட். ஓகே, ஸோ இசட்டோட வேல்யூ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வருவாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல. இப்போ IZ வந்து இருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? IZ ஃபர்ஸ்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். சரியா? கால்குலேட் பண்ணணும். அப்போ I × 2 + 3iன்னு பண்ணுவீங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? 2i + 3i ஸ்கொயர்னு வருமா? அப்போ 2i - 3ங்கிற வேல்யூ வந்து வருவாங்க. இவங்க எந்த குவாட்ரண்ட்ல வருவாங்க? இது வந்து ஜஸ்ட் பேசிக் திங்ஸ் யூ ஹாவ் டு நோ. ஓகே, இது வந்து 12th எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? பேசிக்ஸ் தரல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ இவங்க வந்து இந்த குவாட்ரண்ட்ல வருவாங்கப்பா. IZ தேர்ட் ஆர் ஃபோர்த்? நல்லா தெளிவாக பார்த்து சொல்லுங்க. தேர்ட்ல வருவாங்களா, ஃபோர்த்தில் வருவாங்களா? செகண்டா? கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, சொல்லுங்க எதுல கரெக்டா வருவாங்க. அகைன் ரீகால் பண்ணணுமா? எஸ்,
ஸோ இந்த இடத்துல தானே வருவாங்க -3 + 2i கரெக்டா? ஓகேவா? மைனஸ் பிளஸ் சரியா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? இசட் பிளஸ் ஐஇசட்னு கண்டுபிடிக்கணும். அதாவது இசட்டையும் ஐஇசட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணணும் சரியா? ஸோ இங்கே வந்து 2 + 3i + 2i -3ன்னு இருக்கா? அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு? -1 + 5iன்னு இருக்கு. சேம் அதுவும் இங்கே தான் -1 + 5i. ஓகேவா? இவங்களும் இந்த பிளேன்ல தான் வருவாங்க, சாரி இந்த குவாட்ரண்ட்ல தான் வருவாங்க சரியா? நான் ஃபர்ஸ்ட்ல தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் எப்படி கரெக்டாக பார்த்து சொல்லுங்கன்னு. ஓகேவா? எஸ். ஸோ இந்த குவாட்ரண்ட்ல தான் வந்து வருவாங்க. நோ 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 ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் நம்பரை கேட்குறீங்களா? இல்லை ரியல் வேல்யூ இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபர்ஸ்ட்ல எப்பவுமே எழுதிக்கோங்க. நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஜெனரல் ஃபார்ம் என்ன? x + iy. எப்பவுமே வந்துட்டு ரியல் பார்ட்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, இமேஜினரி பார்ட்டை செகண்டா வந்து எழுதிக்கோங்க. ஓகேவாமா? எஸ், கிளியரா புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், find the values of real numbers x and y if the complex numbers are equal. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்ல, அதே மெத்தட் தான் இதில். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஃபஸ்ட்டு தனித்தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. ரியல் தனியாகவும் இமேஜினரி தனியாகவும் z1 z2ன்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணும்போது ரியல் பார்ட்டை தனியாக ஈக்குவேட் பண்ணி இமேஜினரி பார்ட்டை தனியாக ஈக்குவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி x and y வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே தானே? இல்லை இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணுமா? ஆல்ரெடி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்ல, அதே மாதிரி தான். ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா நான் இப்போ சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணலாமா? இல்லை நீங்கள் பண்ணுறீங்களா? ரொம்ப யோசிக்க வேணாண்டா, அதுதான் சொல்கிறேன் சஹானா. அளவுக்கு அதிகமாக ஏதோ அந்த சைடு போயிடாதீங்க சரியா? ஓகேவா? ஸோ நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க சரிங்களா? சால்வ் பண்ணி பாருங்க. ஜனனி ஆல்ரெடி இதே பேசிக் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணோம். ஒன் செகண்ட் ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டையும், அதாவது உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் எழுதுங்க. தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இமேஜினரி ஒரு குரூப்பும் அண்ட் ரியல் ஒரு குரூப்பும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ரெண்டு சைடும் z1ல இருக்கிற ரியல் பார்ட்டும் z2ல இருக்கிற ரியல் பார்ட்டும் எடுத்து ஈக்குவேட் பண்ணுங்க. அடுத்தது இமேஜினரி பார்ட் எடுத்து ஈக்குவேட் பண்ணுங்க சரியா? ஸோ அதுக்கப்புறமா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இட்ஸ் டைம் டு எண்ட்ல. சஹனா ஆமா தானே? ஓகேவா? எஸ். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். இந்த ரெண்டு எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் தான், ரொம்ப ஈஸி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்க. ஏன்னா 1 மார்க்ஸில் கிரியேட்டிவ் இதுலேருந்து உங்களுக்கு கேட்கலாம், அண்ட் இதில் இருக்கிற பேசிக்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு கிரியேட்டிவ் 2 மார்க்ஸும் வந்து கேட்கலாம் சரியா? ஓகேவா? Yes ma, okay. So thank you all, thank you so much, bye, take care. Yes, Kartika, Lakshmi, Kumar, Rizwana and so Abhi, Rose and Janani, Sahana, Arlarasan, bye pa, bye everyone, bye, take care, bye pa. Okay. Okay Sahana, கண்டிப்பா பார்க்கலாம், அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் சரி?